எல்லா சர்ஜிக்கல் வூண்டுக்கும் நம்ம வந்து ஒரு சூச்சர் தான் யூஸ் பண்ணணுமா? இல்ல ஒரு ஸ்டேப்லர் தான் யூஸ் பண்ணணுமான்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. லிக்விட் க்ளூ அதாவது லிக்விட் சூச்சரிங்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பெரும்பாலுமா நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா, குழந்தைங்களுக்கு. ஏன்னா, அவங்க ஒரு வூண்ட் இருக்குன்னா, அவங்கள நம்ம ஹேண்டில் பண்றதுக்கே விட மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வூண்ட் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கு. ஆர் ஒரு கிளீன் கட் வூண்ட் இருக்குன்னா, நம்ம வந்து லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணலாம். இதோட பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா, சேம். நம்ம ஒரு பேப்பர் கட் பண்ணிட்டு, அத நம்ம ஒட்ட வைக்க யூஸ் பண்ற க்ளூ அதே கான்செப்ட் தான். நம்ம ஸ்கின் எட்ஜஸ் 2 அப்ராக்ஸிமேட் பண்ணி இந்த க்ளூ போட்டீங்கன்னா, அந்த வூண்ட் ஹீலிங் வந்து இட் வில் பி ஸ்டார்ட்டட் வித்தவுட் சூச்சரிங். ஸோ இந்த லிக்விட் க்ளூ போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின் எட்ஜஸ் அப்ராக்சிமேட் ஆகி அது மேல நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாலிட் பேரியரா ஃபார்ம் ஆகும். இந்த சாலிட் பேரியர் என்ன பண்ணா ஸ்கின் எட்ஜஸ் அப்ராக்சிமேட்டடா வச்சு வூண்ட் ஹீலிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிட் பேரியர் ஃபார்ம் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மெசிஸ், ஒரு சூச்சர் பண்ற வூண்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, வூண்ட் ஹீலிங் நல்லா இருக்கிறதுனால ஸ்கார் வில் பி வெரி ஃபைன் அண்ட் ஒரு சிலருக்கு அந்த சூச்சர் பண்ண இடமே தெரியாத மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் and very easy process also. Thank you.